வள்ளல் பெருமான் அருள்விளக்கு மாலையிலே பாடுவார். அருளுணவும் பொருளுணவும் தந்து என்னை வளர்த்தனையே. அருளுணவு இருக்காண்டு கூட நீங்கள், இதுதான் ரொம்ப நாம் வேதனைப்படுற இடம். யாருமே இதை சிந்திக்கணுமில்லை. யாருமே எங்களுக்குள்ளே உணவு இருக்கு என்றதை யாருமே சிந்திப்பது கிடையாது. இதுதான் எங்களுடைய குறைபாட்டுக்கும் மரணத்துக்கும் இதுதான் காரணம். முதல் வள்ளல் பெருமானுடைய வாக்குகளை நாங்கள் நம்பியாகும். நம்பினால் அந்த நம்பிக்கையோடு அழுத்தமான நம்பிக்கை எங்களுக்கு ஏற்படும் பொழுது எந்த விதமான சந்தேகம் இருக்கக்கூடாது, திரிவு இருக்கக்கூடாது. வள்ளல் பெருமான் எதை சொன்னாரோ அதை நாங்கள் நம்பியாக வேண்டும். அப்படி நம்பும் பொழுது மூளை என்னத்துக்கு மூளையில போய் அது பதிஞ்சு நாங்கள் பக்குவப்படப்பட அந்த பதிவு உரிய செயல்பாட்டை செய்யும். இப்ப ஒரு வைத்தியத்துறையிலே ஒரு படிக்கிறார், படித்ததானே அவர் வைத்தியருக்கு என்ன நோய் இருக்கு, உடம்புல ரத்தத்துல என்ன சத்து குறைவா இருக்கு, அதனால என்னென்ன இடத்துல என்னென்ன உறுப்பு பாதிக்கப்பட்டிருக்கு அதற்கு ஏற்றவாறு அவர் வைத்தியம் செய்வது போன்று, அல்லது இன்னும் நாங்கள் கம்ப்யூட்டர்ல போய் நாங்கள் ஒரு சிஸ்டத்தை கொடுத்து தான் அந்த சிஸ்டம் வாயிலாக எங்களுடைய செயல்பாடுகளை செய்கிறோம். இந்த இடம் விளங்கிச்சு, இந்த உதாரணம் விளங்கினால் அந்த இடத்தை சுலபமா விளங்கி கொள்ளலாம். நாங்கள் ஒரு சிஸ்டத்தை கம்ப்யூட்டர்ல பதிய வைக்கிறோம், பதிஞ்சு போட்டு எங்களுடைய செயலுக்கு அதை துறந்து நாங்கள் எங்களுடைய செயலை கலைநிலை நிறைவேற்றுறோம். இதே போலத்தான் நாங்கள் நம்பிக்கையோடு மூளையிலே எந்த விதமான சந்தேகம் இருக்கக்கூடாது, திரிவு இருக்கக்கூடாது, கற்பனை இருக்கக்கூடாது. 100% வள்ளல் பெருமானோடு உள்ளன்பை வைத்து நீ சொல்லதெல்லாம் சரி என்ற எந்தவித மாறுபாடான கருத்தும் இல்லாமல் ஆழமாக அந்த மூளையிலே அந்த பதிவு நடந்துருமாக இருந்தால் எப்படி அந்த கலனி செயல்படுகின்றதோ அதே போல நம்முடைய மூளையும் நாங்கள் பக்குவப்பட பரோபகாரமும் சத்துசாரமும் செய்து நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க அதுவும் அங்க இருந்து அடுத்தடுத்த நிலைகளுக்கு அது கண்டபாடல அந்த பதிவு நீ இந்த நேரத்துல என்ன செய். ஒரு கருணை உள்ள அன்பர் சாப்பாடுக்கு கஷ்டப்படுகிறார், அந்த ரோட்டுக்கரையில இருக்கிறார், அவருக்கு கொஞ்சம் சாப்பாடை வண்டி கொடு, சரி அவருக்கு ஒரு உடுப்பு இல்லை, ஒரு உடுப்பை வண்டி கொடு. எங்களுக்கு உள்ளே இருந்து பேசணுமா, இது பொய் இல்லை. அப்படி பேசி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தவும். எங்களுக்குள்ள பதிவு, அந்த பதிவு செயல் வடிவம் கொடுக்கும். அந்த அளவுக்கு மூளை மிக துல்லிதமாக அமைக்கப்பட்டிருக்கு. மூளை